பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறிப்பாக இவ்விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகத்தினர், இதை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக, இறை பாதையில் தங்களுடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மக்தபனுடைய மதரசாக்களிலே அவர்களை சேர்த்தது மட்டுமல்ல, அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை எல்லாம் செலுத்தி அவர்களை எழுப்ப வேண்டிய நேரங்களை எல்லாம் எழுப்பிவிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்து அல்லாஹுடைய தீனிற்காக தங்களுடைய குழந்தைகளை அர்ப்பணிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறைமையிலும் சிறந்த கூலியை அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை பொறுத்தமட்டில் அல்லாஹ் எல்லா இடங்கள்லையுமே ஒரு நிகரற்ற ஒரு சக்தி பெண்களிடத்தில் இருக்கு. உலகத்தில் எதை மாற்ற வேண்டும் என்றாலும், எதை உருவாக்க வேண்டும் என்றாலும், உலகளாவிய எல்லா அறிஞர்களுடைய கண்ணோட்டத்திலும் பார்த்தார். அவர்கள் மார்க்கம் சார்ந்த அறிஞர்களாக இருக்கட்டும் அல்லது உலகம் சார்ந்த அறிஞர்களாக இருக்கட்டும், எல்லோருமே எடுக்கக்கூடிய முதலாவது ஆயுதம் என்ன தெரியுமா? பெண்களுடைய மாற்றம் சமூகத்தினுடைய மாற்றம், பெண்களுடைய முன்னேற்றம் சமூகத்தினுடைய முன்னேற்றம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க ரெண்டு நபர்களையுமே ஏற்படுத்தி இருக்கிறான். குழந்தைகளுடைய பெற்றோர்களான பெண்களும் இருக்கின்றார்கள், ஆண்களும் தந்தைமார்களும் இருக்கின்றார்கள். அதனால பொதுவாக நம்ம பேசுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது விஷயம், பெற்றோர்களான உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய பொறுப்பை அல்லாஹ் உங்களுடைய கையில் கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅயதிஹி, நீங்கள் எல்லாம் பொறுப்புதாரிகள். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேட்பான். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பொறுப்புதாரிகள். எந்த அடிப்படையில் பொறுப்புதாரி? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இம்ராத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜி, ஒரு பெண் தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பொறுப்புதாரியாக இருக்கின்றார். நாளைக்கு அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் அந்த கணவனுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல விசாரிக்கப்படுவார். இன்னைக்கே நம்ம பெண்ணை முன்னிறுத்தி பேசுறோம். ஏன்னா ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடிய முதலாவது மதர்சா, முதலாவது பள்ளிக்கூடம் அது பெண்களுடைய மடி. பெண் ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய ரெண்டு நபர்கள்ல ஆக முக்கியம் ஒரு குழந்தையை, பின்னாடி வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பெரும் பங்களிப்பு பெண்களிடத்தில் இருக்கு. ஒரு பெண் ஒரு குழந்தையை வளர்க்க தவறினால், கண்காணிக்க தவறினால், ஒரு பெண் ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்க தவறினால், பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு பெரும் சமூகத்தை நாம் இழக்க நேரிடும். இஸ்லாம் வரக்கூடிய அடுத்த 100 வருடங்கள் தலை தூக்க வேண்டுமா? ஒரு சிறந்த ஆட்சி அமைக்க வேண்டுமா? ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமா? ஈமானோடு இருக்கக்கூடிய, தீனை பாதுகாக்கக்கூடிய ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு முதல் வரிசையில் நிற்க வேண்டியவர்கள் யார்? இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய பெண் பெற்றோர்கள் முதல் வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்க வேண்டும். சாதாரணமாக நினைக்கிறோம் பெண்கள் தானே. ஆண்களுக்கு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும்.
அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, ஆண்களே உங்களை நாம் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக படைத்திருக்கின்றோம். ஆனால் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க பொதுவா, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படையில் சொல்றான். ஆனா உள்ரங்கத்தில் என்ன தெரியுமா, அசல் விஷயம் என்ன தெரியுமா, ஆண்களை நிர்வகிக்கக்கூடியவங்க பெண்கள் தான். வாழ்க்கையில வாழ்ந்து பார்க்கக்கூடிய நமக்கு தெரியும் யார் யாரை நிர்வகிக்கின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய வெளிரங்க வாழ்க்கையில குடும்பத்தை விட்டு வெளிவரக்கூடிய எல்லா வாழ்க்கையிலும் பார்த்தா ஆண்கள் முன்னோடிகளாக இருப்பாங்க, ஆண்கள் நிர்வகிப்பார்கள். ஆனா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர் யார்? ஒரு ஆண் பெண் இருக்கக்கூடிய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க யார்? அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் இம்ராத்து ராஇயத்துன், பெண்களே நீங்கள் எல்லாம் பொறுப்புதாரிகள். நாளைக்கு அல்லாஹ் உங்களுடைய கணவன்மார்களுடைய குடும்பத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்? உன்னுடைய பெண் குழந்தைகளுடைய விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய்? உன்னுடைய ஆண் குழந்தைகளுடைய விஷயத்தில் நீ எவ்வாறு நடந்து கொண்டாய்? உன்னுடைய கணவனுடைய சொத்தின் எவ்வாறு நடந்து கொண்டால்? உன்னுடைய கற்புடைய விஷயத்தில் நீ எவ்வாறு நடந்து கொண்டால்? இந்த கேள்வி எல்லாம் நாளைக்கு ஒரு பெண்ணிடத்தில் அல்லாஹ் கேட்பான். என்னைக்குரியவர்களே, வரக்கூடிய சமூகத்தினுடைய பொறுப்பை அல்லாஹ் உங்களுடைய கையில் ஒப்படைச்சிருக்கிறான். நீங்க உருவாக்க வேண்டிய ஒரு சமூகம் உங்களுடைய கையில் இருக்கின்றது. இந்த சமூகத்தை உருவாக்க தவறினால் கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு முன்னால் பல நாடுகள் முன்னோடிகளாக இருக்கின்றது. ஸ்பெயினுடைய ஆட்சி, ஸ்பெயினுடைய வரலாறு நமக்கெல்லாம் முன்னோடி. உலகத்தில் 800 வருடங்கள், உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் ஒரு வீட்டில் நமக்கு ஒரு 80 வருடம் வாழ்ந்தா அந்த வீட்டில் திரும்ப யார் வாழ்வா? அந்த 80 வருடம் வாழ்ந்த அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் வாழணும், அதுதான் அசல். ஆனா 800 வருடங்கள் ஒரு நாட்டை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். 800 வருடம் கழித்து அந்த நாட்டை பார்த்தா ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை அந்த நாட்டில். தொடைத்து எறியப்படுகின்றான். கடைசி இஸ்லாமியன் கொலை செய்யப்பட்டு, இதோடு இந்த ஸ்பெயினில் ஒரு இஸ்லாமியர்கள் கூட பெயரளவுல கூட இஸ்லாமியன் என்ற பெயரில் இருக்கக்கூடாது, இஸ்லாமிய நூலகம் இருக்கக்கூடாது, மஸ்ஜித் பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது, இஸ்லாம் என்று சொல்வதற்கு அடிச்சூடுகளே இருக்கக்கூடாது என்று 800 வருடங்கள் சும்மா வாழல. ஆட்சி செய்த அரசாங்கத்தை நீக்குவதற்கு, ஆட்சி செஞ்ச அந்த அரசாங்கத்தை முழுசா தொடைத்து எறிவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? வளரக்கூடிய பிஞ்சு உள்ளங்கள் இருந்து ரப்பனுடைய யகீனை, ரப்பினுடைய நம்பிக்கை நிற்கிறது. நீங்க என்ன செய்யணும்? நம்ம முதல்ல பெற்றோர்கள் நாம் என்ன செய்யணும்? நீங்க சாதாரண சமூகத்தை உருவாக்க கூடாது. நீங்க ஏனா தானே இருக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்க கூடாது. இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கணும். உங்களுடைய குழந்தை என்ன வேணாலும் படிக்க வைங்க, IAS ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, எவ்வளவு உயர்ந்த இடத்துல வேணாம்னு கொண்டு போவீங்க. ஆனா எதோட வைங்க? தக்வல்லா, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு கொண்டு போவீங்க. ஒரு டாக்டரா அவர் இறையச்சத்தோடு அல்லாஹ்வுடைய தீனோடு இருக்கணும். ஒரு இன்ஜினியரா அவர் அல்லாஹ்வுடைய தீனோடு இருக்கணும். ஒரு IAS கலெக்டரா அவர் அல்லாஹ்வுடைய தீனோடு இருக்கணும். அப்படி சமூகத்தை உருவாக்க வேண்டிய கட்டாய நிலையில் அல்லாஹ் இன்னைக்கு நம்மளை தள்ளி இருக்கின்றார். இன்னைக்கு தவறினோம், இதை மறுத்தும், நாளைக்கு ஸ்பெயினுடைய நிலைமை இந்த இந்தியாவில் ஏற்படும். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாப்பானார். இதெல்லாம் விளையாட்டுக்காக இல்லை. அல்லாஹ் ஒரு நிலைமையை நமக்கு கொடுத்திருந்தான். பெற்றோர்களான நமக்கு அல்லாஹ் ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருந்தான். இந்தியாவில் நிம்மதியான நிலைமையில் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கண் துடைப்பாக ஒன்றுமே இல்லாமல் ஆகுது. இந்த இந்தியாவில் நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய நிலைமைகள் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம மொழி பேசாத வேற இடங்கள்ல போய் பார்த்தா தெரியும் இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்னட்டு. காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில, வாலிபர்களுடைய நிலைமைகள்ல, குழந்தைகளுடைய நிலைமைகள்ல இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய எந்த சமூகத்தையும் நம்ம உருவாக்குறதுக்கு தவறிட்டோம். இஸ்லாமிய சிந்தனை இல்லாத சமூகம் உருவாகிக்கிட்டே இருக்கு. குர்ஆனை விட்டும் தூரமாக கூடிய சமூகம் உருவாகிக்கிட்டே இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் நம்ம அல்லாஹ் உலக கல்வியில, உலக விஷயத்தில் முன்னேறுவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனா அல்லாஹ் எதை தடை செய்கின்றான்? என்னுடைய சிந்தனை இல்லாத ஒரு வாலிபனை உருவாக்காதீங்க. அல்லாஹ் என்று சொன்னால் பயம் ஏற்படாத ஒரு தலைவனை உருவாக்காதீங்க. அல்லாஹ் என்று சொன்னால் பயப்படாத ஒரு வாலிபனை உருவாக்காதீங்க. ஒரு வாலிபன் என்றால் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு வாலிபன், ஒரு மஹல்லாவை சார்ந்த ஒரு வாலிப கூட்டம் உருவாகுது. எப்படி தெரியுமா? அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னா பயப்படாத ஒரு கூட்டம், குர்ஆனை எடுத்து வாசிக்க தெரியாத ஒரு சமூகம் அல்லாஹ் இந்த உலகத்தில் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்கணும். இதுக்கு காரணம் யார்?
இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களான நாம். அல்லாஹ் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மிக சிறந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்முடைய காலகட்டம் நெருங்கி கொண்டே இருக்குது. இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரம் அல்ல. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலகட்டம். ஆனால் நம்மளோடு இந்த இஸ்லாம் முடிய போறதில்லை. இந்த மார்க்கம் இந்த உலகத்தில் தொடைக்கப்படுவதில்லை. அல்லாஹ் கியாமத்து வரை இந்த இந்தியாவில் இஸ்லாம் மீதமாக இருக்க வேண்டும் என்றால் குர்ஆனோடு உருவாகக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கின்றோம். குர்ஆன் தெரியாத சமூகமே இருக்கக்கூடாது. குர்ஆன் தெரியாத எந்த குழந்தையும் உலகத்தில் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் 6 வயது நிரம்பும் பொழுது 7 வயது நிரம்பும் போது குர்ஆனை சரளமாக பார்த்து ஓதக்கூடிய வாய்ப்பை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். குர்ஆனை ஓதுனா மட்டும் பத்தாது. குர்ஆனை சிந்திங்க, குர்ஆன்ல இருந்து பாடத்தை எடுங்க. குர்ஆன் இன்றைக்கு இல்லைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்பின் மனிதன் பிறப்பதற்கு முன்னால், மனிதன் பிறந்து அழிந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா இல்மையும் எல்லா கல்வியையும் குர்ஆன் உள்ளடக்கி இருக்கின்றது. உங்களுக்கு முன்னோர்களுடைய அறிவு வேணுமா? ஆராய்ச்சிகள் வேணுமா? இல்லாட்டி பின்னாடி வரக்கூடியவர்களுடைய அறிவு வேண்டுமா? அல்ல பின்னாடி வரக்கூடியவர்களுடைய ஆராய்ச்சிகள் வேண்டுமா? எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. ஒரு மனிதனுக்கு நீங்க எல்லா இல்மையும் கல்வியையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். குர்ஆனை ஆராய்ச்சி செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள். வெறும் குர்ஆனை பார்த்து ஓதுவது மட்டும் அல்ல, குர்ஆனை மனனம் செய்யணும், குர்ஆனை விளங்கணும், குர்ஆனை பரப்பணும். குர்ஆனை பரப்பக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவது இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம். தவறவிட்டால் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனோடு சேர்த்து வெறும் மார்க்க கல்வியை மட்டும் ஒருபோதும் இஸ்லாம் வெறும் மார்க்கத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்கள் என்றல்ல, உலக கல்வியும் அதோடு சேர்த்து இருக்க வேண்டும். உலகத்தின் விஷயங்களையும் குழந்தைகள் முன்னேற வேண்டும். நம்ம பொதுவாக சொல்லுவோம், இந்தியாவை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய இந்த அரசாட்சி இருக்குல்ல, பொதுவாக 4 விஷயங்களை கொண்டு இந்தியாவினுடைய அரசாட்சி நிர்ணயம் செய்யப்படுகின்றது. உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்க 4 விஷயங்களை முன்னிறுத்தி என்ன செய்வாங்க, ஆட்சி அதிகாரத்தை அமைப்பாங்க. முதலாவது அதிகார வர்க்கம் என்று சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு IAS, IPS இது போன்ற அதிகார வர்க்கம். உண்மையிலேயே சொல்ல போனா இந்த இந்தியாவை ஆட்சி செய்யறது இந்த 4 துறையில் இருக்கிறவங்க தான். பிரதமரும் அல்ல, எம்பிகளும் இல்லை, எம்எல்ஏக்களும் இல்லை. உங்களுக்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி ஒரு பிரதமர் ஒரு மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். அவரிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மட்டும்தான் அவர். அதை எப்படி பேசணும், எங்க பேசணும், எந்த வார்த்தையை கொண்டு பேசணும், எதை எப்படி உச்சரிக்கணும், எந்த இடத்துல புல் ஸ்டாப் வச்சு நிறுத்தணும், எங்க ஆரம்பிச்சு கமா போட்டு ஆரம்பிக்கணும், அத்தனையும் அவருக்கு முழுசா ரெடி பண்ணி கொடுக்கிறது யாரு? ஒரு IAS, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர். ஒவ்வொரு எம்எல்ஏக்கு பின்னாடியும் இருப்பாங்க. நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதமருக்கு கீழே இருப்பாங்க. அந்த டீம், அந்த ஜமாஅத்து தான், அந்த கூட்டம் தான் யார் எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று முடிவு செய்யும். முதலாவது இடத்துல இருக்கிற இந்தியாவை முழு கட்டமைப்பக்கூடிய முதலாவது அதிகாரம் யாருக்கு? அதிகார வர்க்கம் உடையவருக்கு. ரெண்டாவது, இந்த அதிகார வர்க்கத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் 1% கூட கிடையாது இந்த உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முழு இந்தியாவில். ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய இந்த அரசியல் அமைப்பையே கட்டுப்படுத்தக்கூடியது ரெண்டாவது நீதித்துறை. நமக்கெல்லாம் தெரியும், அது அட்வொகேட், வக்கீலாக இருக்கலாம், அல்லது நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய ரெண்டாவது இந்தியாவினுடைய அரசாட்சியை, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை நிலைநாட்டக்கூடிய ரெண்டாவது துறை. இதில் வேண்டாம், ஓரளவுக்கு இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றம் இருக்குது. ஏறத்தாழ ஏற்கனவே 2023 3.4% இருந்த இஸ்லாமியர்கள் 2024 4.5% மாறி இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்னும் முன்னேறணும். எதற்காக இந்த புள்ளி விவரம் தெரியுமா? உங்களுடைய குழந்தைகளை நீங்க வெறும் காகிதத்து சுமப்பவர்களாக ஆக்காதீங்க, விஷயங்களை சேகரிக்கிறாங்களாக ஆக்காதீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னோட்டத்தை, உங்களுடைய குழந்தைகளுடைய முன் எதிர்காலத்தை ஒரு பெரிய மைல்கற்களாக செட் பண்ணுங்க. அந்த மைல்கற்களை நோக்கி உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை அமைத்து கொடுங்க. சாதாரணமாக இன்னைக்கு உலகத்தில் என்ன படிக்க வைக்கிறோம், அதுக்காக சொல்ல வந்த விஷயமே அதுதான். இன்னைக்கு உலகத்தில் நம்ம இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமிய குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன படிக்க வைக்கணும் தெரியுமா?
அந்த குழந்தைக்கு வாழ்க்கையிலே எதுவுமே தேராத ஒரு விஷயத்தை வெறும் காகிதமான சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக படிக்க வைக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ், சில வாலிபர்கள், சில குழந்தைகள், சில பெற்றோர்களை தவிர, விவரம் தெரிந்த கொற்றவர்களை தவிர படிக்க வைக்கிறாங்க. ஆனால் படிக்க வைக்கிறதுன்னா என்னங்க? படிக்க வச்சா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்த பிபிஏ, பிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதே மாதிரி ஒன்றுக்கும் உதவாதது. உங்களுடைய குழந்தைகள் அப்படி ஆக்காதீங்க. உங்களுடைய குழந்தைகள் இந்த சொல்லக்கூடிய 4 துறைகளில் ஏதாவது ஒரு துறையில் கொண்டு போய் நிறுத்துங்க. உங்களுடைய குழந்தையை கண்டிப்பாக இந்த 4இல் ஏதாவது ஒரு துறையில் இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் நாம் அல்ல, நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சமூகத்தை இஸ்லாத்தோடு, இஸ்லாத்திய சிந்தனையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில் குறிப்பாக அல்லாஹ் நிலைநாட்டுவான். 3வது துறை பாதுகாப்புத்துறை. நமக்கெல்லாம் தெரியும் பாதுகாப்புத்துறைன்னா 0.01, அதாவது 100 பேரில் ஒரு இடத்துல ஒரு காவல்துறையாக இருந்தால் 100 காவல்துறைகளை ஒரே ஒரு ஆள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார். 1% கூட முழு இந்தியாவிலையும் காவல்துறைகளில் இல்லை. 4வது துறை மீடியா. நமக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு ஒரு செய்தியை நீங்கள் எப்படி திரிக்க வேண்டுமோ, எப்படி மாற்ற வேண்டுமோ, அது அப்படியே முழுக்க முழுக்க மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு மீடியாவுக்கு இருக்கு. ஒரு மனிதர் உதாரணத்துக்கு சொல்லுவார். ஒரு மனிதர் ஒரு வீடியோ எடுக்கிறாரு. ஒரு மனிதர் ஒரு இருசக்கர வாகனத்தினுடைய பின்பகுதியை கிளட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கிளட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வீடியோவில் ஒருத்தவர் கீழே எழுதி போடுறாரு, யாருக்கும் தெரியாமல் திருடக்கூடிய ஒரு மனிதர், இருசக்கரத்தினுடைய பின்வியலை திருடக்கூடிய ஒரு மனிதர் என்று போடும்போது அந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க, அவரை பற்றி தவறாக சித்தரிக்கிறாங்க. அதே வீடியோவை இன்னொருத்தர் போடுறாரு. எப்படி தெரியுமா? தன்னுடைய குடும்ப சுமைக்காக வேண்டி வெயிலில் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிக், அதுவருக்கு புகழ்ந்து ஒரே வீடியோ, ஆனால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதம் வேறுமானி விதம். கண்ணியத்திற்குரியவர்களே, மீடியாக்கள் இன்றைக்கு நீங்கள் கொண்டு செய்யக்கூடிய செய்தியை எப்படி வேண்டாலும் திரித்து செய்யலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமியர்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய 4 துறைகளில் மீடியாவும் ஒரு துறை. அது சோசியல் மீடியாவாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அல்லது குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் அதிகமாக எந்தெந்த மீடியாக்கள் எல்லாம் உயர்ந்த இடத்துல செய்திகளை சரியாக கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்க்கின்றார்கள் என்று சொல்றாங்களோ, அந்த மீடியாவுடைய செய்தியை உருவாக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமிய வாலிபர்கள் இருக்கணும். எந்த கண்டென்ட்டை, எந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அந்த இடத்துல இஸ்லாமிய வாலிபர்களை கொண்டு போய் நிறுத்தணும். இது யாருடைய பொறுப்பு? இது மஹல்லா செய்யுமா? மஹல்லாவுடைய தலைவர்கள் செய்வாங்களா? அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும், இமாம்களுடைய பங்களிப்பு இருக்கும், ஆசிரியர்களுடைய பங்களிப்பு இருக்கும். ஆனால் அது முழுக்க முழுக்க உருவாக்கக்கூடிய பங்களிப்பு பெற்றோர்களான உங்களுக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை உருவாக்குங்க. பேருக்காக இல்லை. படுக்கும் போது உங்களுடைய குழந்தைகளுடைய தலையில ஓதிக்கொண்டே இருங்க. என்ன சொல்லுங்க? நீ இப்படி தான் உருவாகணும், உன்னுடைய உருவாக்குதல் இப்படி தான் இருக்கணும், நீ உருவாக வேண்டிய இடம் இப்படி தான் இருக்கணும், நீ சாதாரண மனிதன் இல்லை, இந்த சமூகத்தை மாற்ற வந்த ஒரு மாற்றுத்திறன், இந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஒளி, உன்னை கொண்டு பல மக்கள் மாற்ற வேண்டியதுக்கு உங்களுடைய குழந்தையை இப்படி உயர்ந்த இடத்துல வச்சு பேசுங்க. எப்பொழுதுமே பெற்றோர்களான உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகளை எப்பொழுதும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அந்த குழந்தை இவ்வளோ மார்க் எடுத்துட்டான், தேர்வுல இவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போயிட்டான், ஒருபோதும் உங்களுடைய குழந்தைகளை மற்றொரு குழந்தைகளோடு ஒப்பிடவே செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குப்பைகளை ஒருபோதும் தாய்மார்களுடைய மடியில் அல்லாஹ் தூக்கி போடுறதே கிடையாது. நாம கசைக்கு போடுற பேப்பர்களை போன்றல்ல நம்முடைய குழந்தைகள். அல்லாஹ் நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தனி திறமைகளை கொடுத்திருக்கின்றான். அந்த தனி திறமையை உருவாக்க, தட்டி எழுப்பக்கூடிய 2 சக்திகளை அல்லாஹ் உலகத்தில் உருவாக்கி இருக்கிறான். ஒன்று பெற்றோர்கள், 2வது ஆசிரியர்கள். அல்லாஹ் இந்த மஹல்லாவுக்கு 2யுமே கொடுத்திருக்கிறான். உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் ஒவ்வொரு தனித்திறமைகளை கொடுத்திருப்பான். இந்த 2 தனித்திறமைகளை உருவாக்கக்கூடிய, தட்டி எழுப்பக்கூடிய உங்களுடைய குழந்தைக்கு காமிங்க, உனக்கு இந்த திறமை இருக்கு, உன்னால முடியும். எப்ப நீங்க உங்க குழந்தைகள் மீது நம்பிக்கை வைக்கலையோ, உலகம் எப்படிங்க நம்பிக்கை வைக்கும்? ஒரு பெற்றெடுத்த தாய் தன் மகனை நம்பிக்கை இல்லாத நிலையில பாக்குறாங்க. என் குழந்தை எப்படிங்க அவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போகும்? நமக்கே நம்முடைய குழந்தைகள் மீது சரியான நம்பிக்கை இல்லாத நிலைமை. நம்பிக்கையை தூரமாக வைங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு போய் சேர்க்கிறோம். ரப்புல் ஆலமீன்
நீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய எண்ணிக்கை, நீங்க அது உங்க குழந்தைகளை எப்படி வேண்டாலும் ஆக்கலாம். ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, பெற்றோர்களே, அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். மறக்காமல் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய குழந்தைகளை எந்த அரசாங்க துறையிலையா இருந்தாலும் சரி, அல்ல தனிப்பட்ட நிலையில நீங்க உங்களுடைய குழந்தைகளை உருவாக்கினாலும் சரி, ஆனா அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல், அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல், அல்லாஹ்வை நினைவு கூறாத ஒரு வாலிபனாக, ஒரு அதிகாரிகளாக உருவாக்கிறாதீங்க. இது இருக்கிற நிலைமையை இன்னும் மோசமாக்கிடும். இருக்கக்கூடிய நிலைமை இன்னும் மோசமாக்கிடும். வாலிபன் அவன் வளர்ந்து ஒரு அதிகாரியாக போய் நிற்கும் போது அவனுடைய முதலாவது வார்த்தை அல்லாஹ்வாக இருக்கணும், மார்க்கமாக இருக்கணும். அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். அப்படி சமூகத்தை நாம் உருவாக்கி காமித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு அதிகாரி, ஒரு ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக என்னென்ன சேவைகள் எல்லாம் செய்தாரோ அதே சேவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு வாங்குவான். இந்த மஹல்லாவிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த ஆளுமை உடையவர்களை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை சொன்னமோ, எதை கேட்டமோ அதை விட அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நம்முடைய குழந்தைகளை சிறந்த ஆளுமைகளாக உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனுல் ஜஸா.